ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அறிவையும் ஆன்மீகத்தையும் அழகையும் வாழ்வியலையும் ஒரே நேரத்தில் தாங்கி நிற்கும் மொழி தமிழ். தமிழ் இலக்கிய ஒரு நூலகம் அல்ல, அது ஒரு பெருங்கடல். பக்தி இலக்கியம் என்றால் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா, திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பல்லாண்டு, கந்தர் அனுபூதி, பெரிய புராணம், நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசுரங்கள் இவையெல்லாம் வெறும் பாடல்கள் அல்ல, ஆன்மீகத்தின் உச்சம். தமிழ் உலகிற்கு அளித்த சங்ககால பொக்கிஷம் 8 தொகை: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை இவையெல்லாம் மனித உணர்ச்சிகளின் பேரரசு. அடுத்து 10 பாட்டு: திருமுருகு ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடா இவையெல்லாம் தமிழின் வரலாற்று களஞ்சியம். வாழ்க்கையை வழிநடத்தும் 14 கீழ்கணக்கு: திருக்குறள், நாலடியார், இனியவை 40, இன்னா 40, ஐந்திணை 50, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி இவையெல்லாம் வாழ்க்கைக்கு ஒளிகோபுரங்கள். தமிழின் காவிய மலை சிகரங்கள்: ஐம்பெருங்காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை கற்பனை அல்ல, தமிழ் நாகரிகத்தின் சிகரம். தமிழின் இலக்கண அடித்தளம் அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல் இவை தமிழின் இலக்கணம் மட்டுமல்ல, தமிழின் அறிவியல் கட்டமைப்பு. ஒரு மொழி செம்மொழி ஆக வேண்டும் என்றால் பல தகுதிகள் வேண்டும். தொன்மை வேண்டும், தனித்தன்மை வேண்டும், கலை, பண்பாடு, இலக்கிய வளம், உயர்ந்த சிந்தனை, இந்த எல்லா தகுதிகளையும் கொண்ட உலகின் மிக பழமையான மொழி என் தாய்மொழி தமிழ். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், அருணகிரிநாதர், சேக்கிழார், ஆண்டாள், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் இந்த மண்ணில் பிறந்தவர்கள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எங்கள் முன்னோர் பேசிய மொழி. இன்றும் நாளையும் என்றும் உயிரோடு இருக்கும் மொழி தமிழ். ஏனெனில் தமிழ் ஒரு மொழி அல்ல, தமிழ் ஒரு மரபு, தமிழ் ஒரு அடையாளம், தமிழ் ஒரு பெருமை. ஆகவே தலை நிமிர்ந்து சொல்லுங்கள், பெருமை கொள்வோம் தமிழர் என்று. இன்றைய தலைப்பு சா நெடில் நீ குரில் என்ற அற்புதமான தலைப்பில் உரையாற்ற வருகை தந்துள்ள ஆளுமை அறிவும் அனுபவமும் இணைந்த ஒரு சிறந்த கல்வியாளர், ஆற்றல் மிக்க ஊக்க பேச்சாளர், மனித வாழ்வை மாற்றும் முன்னோடி பயிற்சியாளர், பிசிக்ஸ், யோகா, சைக்காலஜி ஆகிய துறைகளில் முதுகலை பட்டங்கள் பெற்றவர், சோபி அகாடமி நிறுவனத்தின் அகாடமிக் டைரக்டர், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கை திறன்களை கற்றுக் கொடுத்தவர், யோகாவில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனை படைத்த ஒரு மாநில அளவிலான அத்லட்டிஸ். அன்புடையர்களே, மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆரவார கைத்தட்டலுடனும் இன்றைய சிறப்பு பேச்சாளரை மேடைக்கு வரவேற்போம் திருமதி எம் சுஜாதா அவர்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப மிக்க நன்றி ஐயா. அருணகிரி ஐயா ரொம்ப அழகா தமிழை அதுக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு பாராட்டி அந்த ஒரு இன்ட்ரோ ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நம்மளும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோன்றத அப்பப்போ உணர்றதுக்கான வாய்ப்பை இந்த இடத்துல நான் கேட்குறேன். ஏன்னா அந்த ஸ்பீச் தமிழுக்கு அந்த தமிழ்ன்ற ஒரு வார்த்தைக்கு இணையே கிடையாது. அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோன்றத ப்ரௌடாகவே சொல்லிக்கலாம். இன்னைக்கு டாபிக் சா நீ அப்படின்ற டாபிக் ஒரு ஃபசில் மாதிரி தான், ஒரு விடுகதை மாதிரி. எப்பயுமே ஒரே டாப்பிக்கை கொடுத்து பேசுறதை விட இது நல்லா சார் நல்ல ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஸோ இன்னைக்கு நான் சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பை தான் எடுத்திருக்கேன்.
நெறைய பேர் நெறைய தலைப்பு எடுத்து பேசியிருக்கலாம். இந்த தலைப்ப கூட நான் கேட்டுருக்கேன். பட் எனக்கும் இந்த சாந்திக்கும் ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச, நம்ம பயன்படுத்தக்கூடிய இது அதனால இந்த டாபிக்க நான் எடுத்திருக்கேன். சாந்தி அப்டின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு அமைதி. அமைதி அப்டின்னும்போது, அமைதி அப்டின்னு அந்த வார்த்தையே வந்து நம்ம வந்து அமைதிப்படுத்துற அளவுக்கு அந்த அமைதிக்கு வந்து ஒரு வலு உண்டு அப்டின்றத நான் உணர்றேன். பட் நான் உணர்ந்ததையும், அமைதியால என்னென்ன வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு போகலாம் அப்டின்றத பத்தின சில கருத்துக்கள நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். அப்ப மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால் நல்ல விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா. ஸோ இப்ப இன்னைக்கு வந்து இந்த மனத பத்தி தான் நான் பேச போறேன். மன நிறைவோடு இருக்கும்போது தான் அந்த அமைதியே நமக்கு கிடைக்கும். அப்ப மன நிறைவு எப்ப ஏற்படும் அப்டின்னா, நம்ம அமைதியா இருக்கணும்னு ஈஸியா சொல்லிடுறோம். வாழ்க்கையில வந்து எல்லாருமே கடைசி கட்டத்துக்கு வர்றது அமைதி தான். அத நம்ம முதல்லயே நம்ம அமைதியாயிட்டோம் அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கலான்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. நம்ம எப்பயுமே வந்துட்டு நெறைய விஷயங்கள வந்து நெறைய ஒரு ஒரு சக்சஸ் பண்ணணும், அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஒரு விஷயத்துல கவனம் இருக்கிறத விட, நம்ம அமைதியில நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த சக்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாவே நம்ம கிட்ட வருதுன்றத நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். அப்ப வந்து நம்ம சக்சஸ் அப்படின்றத நோக்கி நம்ம போகணுமா அப்படின்னா, சக்சஸ்ன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். அப்ப அந்த சக்சஸ்க்குள்ள நம்ம சக்சஸ் தான் நம்மளோட வெற்றி. வாழ்க்கை வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரமே சக்சஸ் தான் அப்படின்றதுனால, அது வந்து நம்ம வளர்ந்து வந்த விதம் வந்து நம்மள வந்து அதுக்கான புஷ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு புஷ் பண்ணதுனால, நம்ம அந்த சக்சஸ் வரணுன்றதுக்காக, நம்ம அமைதியா இருக்கோமா இல்லையான்றதே தெரியாம, நம்ம அத நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்துல அது என்னவா ஆயிடும் அப்படின்னா, சக்சஸ் வந்திருக்குன்றது கூட நம்ம நம்ம நேத்திய விட இன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா, அதுதான் சக்சஸ்ன்றது கூட தெரியாம, நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணி நம்ம போகும்போது, ஒரு கட்டத்துல நம்மளோட அமைதி குலையறத நம்ம கண்கூட பார்க்குறோம். பணம், புகழ் எல்லாம் இருந்தும் அவங்களால வந்து அமைதி இல்ல அப்படின்ற மாரி தான் என்னோட கிளினிக்கு வருவாங்க நெறைய பேரு. என்னால அமைதியா இருக்க முடியல, நிம்மதியா இல்ல. அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. பட் ஏன் இல்லன்றத அவங்க கொஸ்டின் பண்ணும்போது, ஒரு அதுதான் அந்த ஃபோக்கஸ்டே இல்லாத ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இங்க வந்து அமைதியே இல்ல, அந்த சாந்தியே இல்ல அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத ஒரு ப்ரீ பிளான் பண்ணாததுனால தான் அவங்களால வந்து ஒரு அந்த அமைதிய வந்து அவங்களால வந்து ருசிக்க முடியல. அப்ப அந்த அமைதின்ற ஒரு விஷயம் வந்து எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள தான் அந்த அமைதி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அமைதி வந்து நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சா கூட எல்லாமே சொல்லுவாங்க. பேஷண்ட் வராங்க அப்படின்னா, மேம் நான் வந்து யோகா பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்றேன். என்னோட ஃபேமிலியோட இருக்கேன். அதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி எனக்கு தேவைப்படுது. அப்ப அது என்ன அமைதி அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியலன்ற மாரி அதுதான். அ மத்தபடி அவங்க எல்லாமே ஓகே தான். நம்ம எதுவுமே அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியாது. எனக்குள்ள ஒரு கொஸ்டின். அப்ப நம்ம அமைதியா இருக்கோமான்னு என்ன திருப்பி ரிவர்ஸ்ல பார்த்தா, கண்டிப்பா அமைதின்றது எக்ஸாக்ட்டா நம்ம சொல்ல முடியாது. பட் அமைதின்றதே நான் வந்து நிதானத்த தான் குறிக்கிறது. பொறுமை, நிதானம் இருந்தாலே கண்டிப்பா வந்து ஒரு அமைதி நமக்குள்ள கிடைக்குன்றத நான் உணர்ந்தேன். அந்த நிதானத்த பத்தி தான் நான் இப்ப சொல்றதுக்கு விரும்புறேன். அப்ப நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு அமைதிய வந்து நம்ம கண்டுபிடிக்காம, நம்ம அமைதிய தேடி போறோம் அப்படின்ற மாரி தான் இந்த காலகட்டத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து
இப்போ கொரோனா வந்ததா இருக்கட்டும், இப்ப இருக்கிற வார், 3 வேர்ல்டு வாரா இருக்கட்டும், அமைதியின்மை இல்ல. அமைதி வந்து அந்த இடத்துல இல்ல அப்படின்றதும்போது, நம்ம அத வந்து நிதானமா தான் கையாளணும். கண்டிப்பா வந்து இந்த 1 வேர்ல்டு வார், 2 வேர்ல்டு வார், 3 வேர்ல்டு வார் வர வரைக்கும், நம்ம 2 வேர்ல்டு வார விட இப்ப 3 வேர்ல்டு வார்ல நம்ம எவ்வளோ அ ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல என்ன வேணாலும் வரலாம். அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு மனநிலைக்கு நம்ம பக்குவப்பட்டுருக்கணும். 2 வேர்ல்டு வார்ன்றது நம்ம பொறுத்தவரைக்கும் இப்ப கொரோனா தான். அந்த கொரோனாலயே நம்ம வந்து நெறைய கத்துருப்போம். வாழ்க்கைன்னா இதுதான். வாழ்க்கையில எது வேணாலும், எப்ப வேணாலும் நடக்கலாம். அதுக்கான நம்ம தயாரான நிலையில இருக்கணுன்றத நம்ம கத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த 3 வேர்ல்டு வார் எங்கேயோ நடந்தா கூட, நம்ம எங்கேயோ நடக்குதுன்ற மாரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாதிப்பு வந்து இங்க நமக்கு எப்ப அந்த கேஸ் சிலிண்டர் மூலியமா தான் நம்ம வந்து அத உணர்றோம். யாருக்கோன்னும்போது அது ஒரு கேள்வியாவும், அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பார்வையாளர்களாவும், கேட்கிற ஆளாவும் இருக்கும். நமக்குன்னு வரும்போது, நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறோன்ற நிலைய, நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அந்த எரிவாயு இந்த கேஸ் ப்ராப்ளத்தால தான் நம்மளால வந்து அத வந்து உணர முடிஞ்சது. நெறைய பேரால உணர முடிஞ்சதுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைமே அங்க ஒரு மனுஷன் ஐயோ! நம்மள மாரி தான் அவங்களும் மனிதர்கள். அந்த போர் நடக்குதே! என்ன பண்ணுவாங்க? அப்படின்ற நம்ம அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிருதுன்னா, நமக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்குள்ள ஒரு அமைதி இருக்குன்றத உணர முடியும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த அமைதி, இந்த போர், இந்த பீஸு, ஒரு நிம்மதி இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு, நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அன் அன் டெய்லி நடக்கிற ஒரு சிச்சுவேஷன கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, நம்ம லாங் டெர்ம் கோல ஃபோக்கஸ் பண்றதுனால மட்டும் தான் நம்மளோட அமைதி குலையுதுன்றத நான் இந்த இடத்துல ஆணித்தனமா சொல்றேன். டெய்லி டாஸ்க் தான். எப்பயுமே டெய்லி டாஸ்க்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த அமைதி கிடைக்கும். அப்ப அந்த அமைதி கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம காலையில நமக்கான டைமா நம்ம யோகா பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து நம்ம ரிலாக்சேஷனுக்காக என்ன வேணா பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி நமக்கான டைமா ஒரு 10 மினிட்ஸ் உட்கார்ந்து நம்மளோட மூச்ச கவனிக்கணும். அப்ப அந்த மூச்ச கவனிக்கும்போது, நமக்கான ஒரு அந்த சோல் கனெக்டிவிட்டி வரும். அந்த சோல் கனெக்டிவிட்டி மூலியமா நம்மளுக்கு ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் என்ன சொல்லுதோ, அததான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம புற உலக வாழ்க்கையில நம்ம வந்து லயித்து போயிடுறோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலில மார்னிங்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, ஃபேமிலினாலே எல்லாம் கலந்த கலவையா தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். காலையில நம்ம வேண்டும்போதே என்ன இன்னைக்கு காலையில நிம்மதியா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னு நம்ம வேண்டிட்டாலே கண்டிப்பா, அப்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனைய எதிர்கொள்றதுக்கான அந்த ஒரு நிலையில நம்ம இல்லன்னு அர்த்தம். நம்ம அப்ப நம்ம நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அந்த இடத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, பிரச்சனைய நம்ம எதிர்கொள்றதுக்கான அந்த பொறுமை இல்லன்ற மாரி ஆயிடும். ஏன் நம்ம இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும்போது, என்ன நடந்தாலும் பரவால்ல. நம்மளால அத ஃபேஸ் பண்ண முடியும். நம்மளோட வாழ்க்கை அழகா தான் இருக்கும். நம்மளோட என்ன பிரச்சனை இருந்தாலும் அத நம்மளுக்கு அந்த ஹேண்டில் பண்ற கேப்பபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. அதனால நம்ம இப்படி நீங்க வந்து காலையில எந்திச்சோனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இந்த வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா ஒரு வார்த்தைய சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். பட் எந்த பிரச்சனையுமே நம்மளால எதிர்கொள்ள முடியாததுனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால பிரச்சனை வரக்கூடாதுன்றத காலையிலேயே நம்ம வந்து எண்ணத்த போட்டுறோம். See அதனாலேயே கண்டிப்பா நம்ம ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்தா கூட நம்மளால அத வந்து ரொம்ப ஒரு பதட்ட நிலையில நம்ம அந்த அத ஃபேஸ் பண்ண முடியாம கொஞ்ச நாள் கழிச்சு அத வேற மாதிரி நம்ம சொதப்பிடுறோம். அப்ப இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி கதைய இந்த இடத்துல நான் சொல்லலான்னு விரும்புறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வந்து ஒரு மன அமைதியா இருக்கணும் அப்படின்னா, எத செய்யணும், செய்யக்கூடாதுன்றத நம்ம இப்ப பார்ப்போம்.
நம்ம எதெல்லாம் விடணும், எதெல்லாம் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே எப்பயுமே நம்ம எதெல்லாம் விட வேண்டியது. அப்ப இந்த இதெல்லாம் விடும்போது நம்மள அறியாமயே நம்மளுக்கு ஒரு அமைதியான நிலைக்கு நம்மளோட வாழ்க்கை நகர்த்திட்டு போகும். அப்ப எப்பயுமே நம்ம வந்து ஒரு புகார் கூறுவத நிறுத்தணும். எப்பயுமே சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாவே எடுத்துட்டு போவாங்க. அடுத்தது நம்பிக்கை இல்லாத தன்மையா இருப்பாங்க. அப்புறம் மற்றவர்கள வந்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னை பற்றி எப்போதுமே வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனைய வந்து வச்சுட்டே இருப்பாங்க. கடந்த காலத்தில் நடந்த சிக்கல்கள வந்து எதிர்கொள்ள முடியாம அத பத்தின சிந்தனைகளோட இருப்பாங்க. அப்புறம் எப்பயுமே மாற்றத்த விரும்பாதவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள வந்து மெயினா இதுல வந்து மற்றவர்கள திருப்தி செய்யணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே கரெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுல அதுலயும் ரொம்ப குறிக்கோளோட இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மற்றவர்களின் ஒப்புதல் தேவை என நினைப்பது. ஸோ இந்த ஒரு 9 படிநிலைகள் இருக்குல்ல, இத வந்து நம்ம ரெகுலராவே நம்மள அறியாம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம மத்தவங்கள பத்தி பேசுறதா இருக்கட்டும், குறை சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கும்போது, நம்ம இப்ப நான் சொன்ன இந்த 9 to 10 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ரெகுலரா இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாரையாவது பத்தி சொல்லும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நமக்கு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் குறையும் போது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு டேப்லெட் காலமாவே நம்ம வீட்ல எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அடுத்து எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களை யாரெல்லாம் கோவப்படுத்துறாங்களோ அவங்களிடம் நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்கள வந்து விலகி வச்சாங்க அப்படின்னா, சற்று நம்மளே விலகி இருக்கணும். உங்கள ஒருத்தவங்க வந்து விலகி வைக்கிறாங்க, விலக்குறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க மரியாதை குடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? அத நம்ம நினைச்சு யோசிக்காம டக்குன்னு நம்ம விலகிடணும். இதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நம்மள வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம அமைதியா இருக்கணும். உதாசீனப்படுத்துனாங்க அப்படின்னா, நம்ம உடைஞ்சிடாம இருக்கணும். தோல்வி அடையும்போது துணிந்து எழணும். நம்ம ஒரு 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 தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா, அடுத்த வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? இதுல நம்ம கரெக்ட்டா இருக்கணும். அப்ப நம்ம வெற்றி வரும்போது பணிந்து இருக்கணும். நம்ம காயப்படுத்தும்போது கண்டு கொள்ளாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது, நம்மளோட மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். கண்டிப்பாவே இத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் குடுப்போம் அவங்களுக்கு. நம்மள அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா, சரி அவங்க நிலையில இருந்து நம்ம பார்ப்போம். இதுதானே நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். இது பொறுமையா இருப்போம் அப்படின்னு நீங்க வந்து அவங்களுக்கு டைம் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம நம்ம தான் வந்து அமைதி இல்லாம போயிடுவோம். அதெல்லாம் அந்த காலத்துல தான் பொறுமையா இரு. எந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ, அந்த இடத்துல தான் நம்ம பொறுமையா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம தனி மனித அமைதி தான் உலக அமைதி. அப்ப ஒரு தனி மனிதன் அமைதியா இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு அந்த சாந்தி வேணும். அந்த சாந்த குணம் இருக்கணும் அப்படின்னா, அவன் எப்பயுமே இந்த இந்த நான் இப்ப சொன்ன இந்த பாயிண்ட்ஸ வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ரெகுலராவே எப்படி நம்ம பாடிய வந்து கிளீன் பண்றோம், பல்ல விளக்குறோம், காலையில எந்திச்சு கிளென்ஸ் பண்றோமோ, அதே மாரி தாமோதரன் சார் எத குரூப்ல இல்ல. செய்யணுமோ அத செய்யணும். எத செய்யக்கூடாதோ அத கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது. அப்படி இத வந்து நம்ம என்ன பண்றோம், மனம் தான. அ மனம் மனம் போன போக்குல நம்ம போகவே கூடாது. மனச வந்து அப்படியே நிறுத்தி வைக்கணும். அப்ப அந்த மனம் அமைதியா இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். கண்டிப்பா நம்ம மத்த எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றத விட, நம்ம மனத ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம டெய்லி எப்படி வந்து ரெகுலரா நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்றோமோ, நம்ம மனதையும் தனியா ஒரு ஒரு டிவிஷனா நம்ம எடுத்து, ம டெய்லியுமே ஒரு 1 ஹவர் வந்து இந்த மாரி டேப்லெட் காலம் போட்டு, எத செய்யணும், எத செய்யக்கூடாது, நம்ம ஹாப்பினஸ்க்கு என்ன செய்யணும், அப்படின்றத நம்ம லிஸ்ட் போட்டு, காலையில எப்படி யோகா, எக்ஸர்சைஸ் பண்ற மாரி இதையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், நம்ம இதெல்லாம் செய்யாம நம்ம இதெல்லாம் பார்க்காம, அந்த மனம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னும்போது தான் கடைசியா அது வந்து மன அழுத்தமாயி, அது மனநோய்க்கான வாய்ப்பு வரும்.
அது அது அந்த அந்த அதுக்கான இப்ப ட்ரெண்டியே வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல ஒரு ஜென் கதை எப்படின்னா, ஒரு கடவுள்கிட்ட ஒருத்தன் வந்து வரம் கேட்குறான். ஐயா எனக்கு ரொம்ப வேலை பளுவா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. அப்ப வந்து அந்த கடவுள் சொல்றாரு, சரி நான் வந்து உன்னோட வேலை பளுவ குறைக்கிறதுக்கு ஒரு பூதத்த உன்கிட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பூதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ம் நீ அவனுக்கு வந்து வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும் கன்டினியூஸா. இல்லன்னா அது உன்ன சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அது வந்து ஒரு வேலை குடுத்தா உடனே செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்துருமாம். இவனுக்கு ரொம்ப பயம் வந்துரும். ஐயோ! எவ்ளோ வேலை குடுத்தாலும் இது செஞ்சுடுது. அடுத்து நம்மளே சாப்பிட்ரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவான்னா, திருப்பி கடவுள்கிட்டயே போயிட்டு, ஐயா நீங்க சொன்ன மாரி என்னால வந்து கன்டினியூஸா வேலை குடுக்க முடியல. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அது என்ன சாப்பிட்ரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ற? உனக்கு தேவையானதுக்கு அப்ப அவர வேலை வாங்கிட்டு, மத்த நேரம் ஒரு ஏணி வச்சு அவன ஏற சொல்லு, இறங்க சொல்லு. ஏறி ஏறி இறங்குவான். உனக்கு தேவைப்படும்போது அந்த வேலைகள நீ செய்ய சொல்லு. உனக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். அதே மாரியே அவன் வந்து அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோனே, அது என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையான வேலை செஞ்சுட்டு மத்த நேரம்லாம் மேல வந்து ஏறி ஏறி இறங்க ஆரம்பிச்சது. அப்ப அவனோட வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியா இருந்ததா ஒரு கத. இந்த கதையில வந்து எப்படின்னா, நம்மளோட அந்த பூதம் என்பது நம்முடைய மனசு. எப்ப வந்து தேவை நமக்கு என்ன தேவையோ, அப்போதைக்கு அந்த மனச பயன்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஏணி மாரி நம்மளோட மூச்சு மூச்ச வந்து கவனிக்கணும். இது வந்து நமக்கு வந்து என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து மூச்ச கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுதான் நிதர்சன உண்மை. நான் வந்துட்டு இத வந்து நான் உணர்ந்திருக்கேன். காலையில எந்திச்சு யோகா பண்ணும்போது மூச்ச கவனிக்கிறத விட, ஒரு ஒரு டைம் வந்து இன்ஹேல், எக்ஸேல் பிரீத் பண்ணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் டூ 5 மினிட்ஸ் அந்த ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அந்த டேல வந்து ஒரு கம்ப்ளீட்டேஷன் கிடைக்கிறதா நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபை தான் ஆகுறோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த மனம் என்ன பண்ணிடுது, திருப்பி அது வந்து மனம் வந்து குரங்கு தானே, அது குரங்கு மாதிரி திரும்பி தாவ ஆரம்பிச்சுரும். ஆனா, நம்ம தேவை. இன்னைக்கு ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, அந்த வேலைய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த மூச்ச கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இதுக்காக ஒரு இடமோ, ஒரு பிளேஸோ தேடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மூச்ச வந்து நமக்கு வந்து ஒரு அமைதி வேணும், ஒரு சாந்தி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டோம், அப்படி முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாலே, எங்க இருந்தாலும், எந்த பிளேஸ்ல, எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம நம்ம வேலைய செஞ்சுட்டு, அடுத்தது நம்மளோட மூச்ச கவனிக்க ஆரம்பிக்கணும். இத நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, நம்மள அறியாமலேயே அந்த அமைதி அமைதி இருக்கிறத நம்ம உணர்வோம். அது உடனே கிடைக்காது. சி அது வந்து இட் வில் டேக் 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம், 10 டேஸ் ஆகலாம். இது வந்து அவங்களோட மைண்ட் செட்டும், அவங்களுக்குள்ள ஒரு என்வைரன்மெண்ட்ட பொறுத்தும், அவங்களோட கான்ஃபிடென்ட்ட பொறுத்தும் தான் இது. இத நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட மனசு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப லேஸா இருக்கும். நம்ம வந்து அன்வான்டடா எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால இந்த கதைய நான் எப்ப கேட்க ஆரம்பிச்சேனோ, அதிலேருந்தே என்னோட அந்த ஏணிப்படிய என்ன மூச்சா நான் நெனச்சுப்பேன். வந்து அந்த பூதத்த வந்து நம்மளோட மனமா நெனச்சுக்கணும். காரணம் என்னன்னா, அடுத்தது ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு சந்தோஷமா ஒரு ஒரு நம்ம வீட்ல ஒரு டாஸ்க் நடந்துடுச்சு. அடுத்தது அந்த க என்ன ஒரு கவலையோ அதுக்குள்ள போயிடும். திருப்பி அடுத்த ஒரு டாஸ்க்க முடிச்சா திருப்பி அந்த கவலைக்குள்ள போயிடும். சி அதுக்காகத்தான் நமக்கு தேவையானப்ப நம்ம அந்த மனச பயன்படுத்திக்கிட்டு, தேவையில்லாதப்ப நம்ம அந்த மூச்ச கவனிக்கும்போது, நம்மளையே அறியாம நம்ம ஒரு அமைதிய உணர முடியும். அமைதிய உணரும்போது, நம்ம அமைதியா இருந்தா தான் மத்தவங்களுக்கு அமைதிய குடுக்க முடியும். நம்ம வந்து மத்தவங்க கிட்ட அமைதி இல்ல அப்படின்றத விட, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அமைதி இருக்கான்னு அது ஒரு பெரிய கடல். நம்ம அமைதின்னு நம்ம ஒரு ஈஸியா சொல்லிட முடியாது. "அமைதியா இரு, அமைதியா இரு" அப்படின்னு கிளாஸ்ல சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா கூட, "அமைதியா இரு, பொறுமையா இரு." அப்ப அந்த அமைதி, பொறுமை, நிதானம்,
கவனம், இது எல்லாமே இந்த ஒரே ஒரு மனம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கிடுது. அப்ப அந்த மனம் அழகா இருக்கும்போது நம்மளோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப அந்த முகம் அழகா இருக்கணும் அப்படின்னாலும் மனம் அழகா இருந்தா மட்டும்தான் அந்த முகம் அழகா இருக்கும். அப்ப அந்த முகமும் மனமும் அழகா இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு அமைதி வேணும். அந்த அமைதி வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்க பழகணும். அதுக்கப்புறம் அமைதியா மத்தவங்களுக்கு அமைதிய நம்மளுக்கு மத்தவங்க நம்மளால ஒரு விஷயம் வந்து மத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைதி தானா வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மத்தவங்கள வந்து பாராட்டுறதுக்கு ரெடி ஆயிடணும். மெயினா நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் ஹெல்ப் பண்ணுவோம். கஷ்டத்துல கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஒரு நல்லா இருக்கும்போது நம்மளால பாராட்டுற குணம் வந்து எல்லாருக்கும் வராது. அது வெளி தோற்றத்துல சும்மா பாராட்டுவாங்களே தவிர, நம்ம உள்ளார்ந்து உள்மனதோட ஒரு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி பாராட்டும்போது, அந்த மன அமைதி கிடைக்கிறத சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாராட்டுறத ஒரு டூலாவே வச்சுக்கணும். அந்த எப்பல்லாம் நம்ம வந்து பாராட்டுற குணம் நம்மளுக்கு மேலோங்குதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு அமைதி வந்துரும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து அவங்க அவங்க செய்யற செயல் வந்து நம்மளுக்கு புடிக்க ஆரம்பிச்சுரும். மெயினா நம்மளோட அமைதி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மத்தவங்களோட செயல் வந்து நம்மளுக்கு பிடிக்காம ஆயிடும். அவங்க அவங்க நம்மள விட ஒரு பெஸ்ட்டா ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, பிடிக்காம இருந்தாலும் சரி, அப்ப நம்ம வந்து அமைதியின்மை போயிடும். ஸோ அவங்க நிலையில இருந்து நம்ம உணரும்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைதி தானா வரும். ஃபர்ஸ்ட் பாராட்ட கத்துக்கணும். நம்ம பாராட்டுற நிலையில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடும். அடுத்தது வந்து அவர்கள் நிலையில் இருந்து பார்க்க வேண்டும். இப்ப நான் வந்து ஈஸியா மனம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பட் ஆனா இன்னும் நான் ஈஸியா நான் அத பிராக்டிஸ் பண்ண மாரி, "என்னப்பா நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஏன் இது கூட பண்ண முடியாதா?" நம்மள யாரையும் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. பிகாஸ் அவர்களோட நிலையில இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க எவ்வளோ நாள் இந்த அமைதி இல்லாத இருந்திருக்காங்க. அந்த அமைதி வர்றதுக்கு அவங்க வந்து எவ்வளோ நாள் பிராக்டிஸ் ஆகணும், அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம உணர்ந்து, ஒருத்தவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்பயுமே அமைதியா தான் இருக்கும். இப்ப ஒரு ஒரு சின்ன இன்னொரு கதை, ஒரு குட்டி கதை. அதுல ஒரு அரசர் வந்து எப்பயுமே வந்து அவர் வழக்கம் வந்து அவரு எப்பயுமே வந்து பரிசும் பாராட்டும் குடுக்கறதுல அவர் ஒரு தலை சிறந்த ஒரு அரசர். அவர் மக்கள வந்து எப்பயுமே வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுனால, ஏதாவது ஒரு டாஸ்க்க குடுத்து அத செஞ்சுட்டு வந்து அதுக்கான பரிச குடுப்பாரு. அப்ப அதே மாரி இருக்கும்போது, அமைதிய பற்றி ஒரு ஓவியம் வரைஞ்சுட்டு வரவங்களுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் உண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப வந்துட்டு அந்த பிரைஸுக்காக நம்ம எப்பயுமே ஒரு என்கரேஜ்மென்ட்டுக்கு ஒரு பிரைஸ் குடுக்கும்போது, நம்மளுக்கான உற்சாகம் நம்மள அறியாமயே வந்துரும். அதே மாரி மக்களும் போயிட்டு எல்லா பிரைஸும் வந்து எல்லாமே டிராயிங் வந்து அழகா பண்ணிட்டு வராங்க. அப்ப அத டிராயிங் பண்ணிட்டு வரும்போது, அதுல வந்து ரொம்ப நெறைய பேர் வந்து ஒரு அழகான ஏரி வரைஞ்சு, அந்த ஏரியில வந்து அந்த மழை கொட்டுறா மாரி, அந்த அடிவாரத்துல அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப அழகா, அப்புறம் அந்த மலர் வரைஞ்சிட்டு வந்து, அந்த மலர பார்க்கும்போதே ஒரு அமைதி வரா மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு. இப்படி மக்கள் வந்து அழகழகா அவங்களோட ஓவியங்கள வந்து அழகா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பாராட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில, ஏதாவது ஒரு கட்டத்துல தி பெஸ்ட் குடுக்கணும்ல. அப்படி பார்த்துட்டு வரும்போது, ஒரு ஒரு எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப அழகா ரம்மியமான ஒரு விஷயமா அவருக்கு கண்ல தென்படுது. ஒரே ஒரு ஓவியம் மட்டும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா, மழை வந்து ஒரு சடசடன்னு ஒரு ஆக்ரோஷமான ஒரு மழைய போட்டு, அதுக்கப்புறம் அந்த இடியில வந்து ஒரு ரம்மியம் இல்லாத ஒரு சத்தத்தோட ஒரு மழையும், அந்த இடிகள் கூடிய மலை அடிவாரத்துல ஒரு குருவி கூட்டுல ஒரு குருவி வந்து ஒரு அதுல வாழ்ந்துட்டு இருக்கா மாரி. அந்த மலை அடிவாரத்துல இவ்ளோ இடிகளோட இந்த ஒரு ஆக்ரோஷமான மலை சத்தத்துல இந்த குருவி வாழ்றா மாரி ஒரு ஓவியத்த வரைஞ்சிடுறாரு.
வரைஞ்சிட்டு வந்தோனே அந்த அரசர் கேட்குறாங்க. எல்லாரும் ரொம்ப அழகா வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அ ஓவியத்த வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இது இது எப்படி சாத்தியமாகும்? உங்களோட ஓவியம் நல்லா இருக்கு. பட் அந்த கான்செப்ட் அமைதின்ற ஒரு கான்செப்ட்டே இதுல இல்ல. அப்ப இது எப்படி ஒரு அமைதிக்கான ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அவரு சொல்றாரு, "ஐயா நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு சூழல்ல வாழ்றது ஒரு வாழ்க்கை கிடையாது. பிரச்சனையும், போராட்டம் இல்லாத இடத்துல வாழ்றது என்பது அமைதி கிடையாது. எதற்கும் கலங்காமல் எதையும் இப்போ வந்து இந்த மாரி இவ்ளோ ஒரு சூழ்நிலையிலயும் நம்மளால வந்து ஒரு அழகான வாழ்க்கை வாழ முடியும் அப்டின்னா, அதுதான் வாழ்க்கை. அதுதான் வந்து அப்பதான் நம்மளோட வாழ்க்கை வந்து அமைதியா இருக்கும். சந்தோஷமா இருந்து, அன்பான கணவன், அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள், அன்பான ஃப்ரெண்ட்ஷிப், சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப ஒரு ரம்மியமா இருக்கும்போது வாழ்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா, அதுல அதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. பட் நம்ம போராட்டமான மிகுந்த இந்த உலகத்துல, ஒரு நம்ம வந்து ஒரு அமைதியா எப்படி வாழ்றோன்றதுல தான் ஒரு அர்த்தமே இருக்கு ஐயா. அது மாரி தான் இந்த பிக்சர் வந்து இதுல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கைய வந்து எதிர்கொள்றதுக்கு, நம்ம அமைதியா இருக்கணுன்றதுக்கான இது உதாரணம் தான் இது. எவ்ளோ போராட்டத்துக்கு இடையில கூட நம்மளால அமைதியா இருக்க முடியும் அப்படின்னா, அதுதான் அமைதியே தவிர, சந்தோஷமான சூழ்நிலையில அமைதியா இருக்கிறது அமைதி கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே அந்த அரசர் வந்து ரொம்ப நல்ல அற்புதமா எனக்கே வந்து நான் நான் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வந்து நான் வந்து அமைதியா இருக்கேன். ஒரு கர்வமா இருந்த என்ன, அந்த கர்வத்த உடைச்சு, நான் இப்போ வந்து உன்னோட ஓவியத்தால நான் இத வந்து உணர்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு பாராட்டும், பரிசும் குடுத்து, அத வந்து எல்லாருக்கும் அத வந்து உணர்த்துறாரு. அப்படின்ற மாரி ஒரு கதை முடியுது. இதுல வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எவ்ளோ துன்பம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, நிச்சயமா நம்ம ஒரு நாள் ஜெயிச்சிடுவோம். அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோட தினசரி உழைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட தான் உண்மையான அமைதி இருக்கும். எத்தனையோ துன்பம் வந்தாலும், யார் நம்மள அவமானப்படுத்தினாலும், எனக்கு என்ன நேர்ந்தாலும், நான் நான் என்னோட இலக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அமைதியா அந்த இலக்க நோக்கி செல்றாங்க பாருங்க. அதுதான் பெரிய அமைதி. அப்ப இந்த இந்த மாரி இருக்கிற பீப்பிள் கிட்ட கண்டிப்பா அமைதி இருக்கும். அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ அமைதின்றது எப்பயுமே வந்து நம்மளா உருவாக்குறோமே தவிர, நம்ம போய் மத்தவங்க கிட்ட அமைதிய தேடக்கூடாது. அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அமைதி என்பது ஞானத்தின் முடிவு. அமைதி என்பது அன்பின் வடிவு. அமைதி என்பது தெம்பின் தேற்றம். அமைதி என்பது தெளிவின் தேக்கம். அமைதி என்பது ஆனந்த கூடம். அமைதி என்பது வாழ்க்கையின் வரைவு. அமைதி நிலைப்பதுதான் வாழ்வின் தீர்வு. நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையில அமைதி வேணும் வேணும்ன்றத விட, அமைதிக்கான வழிகள நம்ம வந்து கண்டுபிடிச்சு, அந்த டூல கண்டுபிடிச்சுட்டு, மத்தவங்கள அமைதிப்படுத்தும்போது, நம்ம அமைதியா இருக்கலாம்னு சொல்லி, இன்னைக்கு இந்த டாபிக்க வந்து ரொம்ப அழகா ஒ 1 மாதமா வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்ற இந்த நற்புலரிக்கும், என்டையர் டீமுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் நெறைய பேரு நான் பார்த்துட்டுருக்கேன். இந்த ஆரி ஆடியோ ரெக்கார்டு வந்து நான் கேட்குறேன். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஜென்ரலா பேசணுன்றது தான் என்னோட கருத்தா இருக்கும். நான் நான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாரி இந்த கருத்த நான் எடுத்துட்டு போறேன். பிகாஸ் அந்த நம்ம அமைதியா இருக்கும்போது, நம்மளோட மனம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அழகா தெரிவோம், அழகா பேசுவோம், அழகா வந்து நம்மளோட செயல்கள் அழகா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. இந்த உலகமே வந்து நல்லவர்களால் நிரம்பிய இந்த உலகம். இத நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நல்லவர்கள் இல்ல அப்படின்ட்டா, நம்ம நல்லவர்களா ஆயிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஸோ நம்ம நம்ம நல்லவர்களா இருக்கணும் அப்படின்னா,
நம்ம ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கணும்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேம். அன்பு நிறைந்த இந்த மேடையில் முதலில் என்னை அறிமுகப்படுத்திய அன்பு நிறைந்த தொகுப்பாளருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனை தலைப்பு பூமியில் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். இந்த ஒரு சொல் சாந்தி இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய செல்வம். நான் எப்போதும் இந்த சாந்தி என்ற சொல்லை கேட்டால் ஒரு பாடல் நினைவிற்கு வரும். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால். ஆம், எல்லாவற்றிற்கும் மூல காரணம் மனம். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு வெற்றியை அடைந்தவுடன் அடுத்த வெற்றியை தேடுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். அமைதி இல்லாத வெற்றி எதற்காக? வெற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை. ஆனால் அமைதி இல்லாமல் எந்த வெற்றியும் வாழ்க்கையை நிறைவு செய்யாது. என் கிளினிக்கு பலர் வருகிறார்கள். அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. அப்போது நான் நினைப்பது ஒன்று, அமைதி வெளியில் கிடைக்காது, அது நம்முள் இருக்கிறது. உலகம் இன்று பல சவால்களை சந்திக்கிறது. கொரோனா போர், பொருளாதார நெருக்கடி, எரிவாயு பற்றாக்குறை, இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் நாம் தேடுவது ஒரே ஒன்றுதான், நிம்மதி. ஆனால் அந்த நிம்மதியை நாம் எங்கே தேடுகிறோம்? வெளியில். ஆனால் உண்மை என்ன? அமைதி நம்முள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடங்கள் நம்முடைய மூச்சை கவனியுங்கள். உள்ளிழுக்கும் வெளியேற்றும் அந்த ஒரு நிமிட நம்முடைய மனதை அமைதியாக்கும். காலை எழுந்தவுடன் ஒரு நல்ல எண்ணம், இன்றைய நாள் அமைதியாக இருக்கட்டும். அப்படி தொடங்கும் நாள் எந்த சவாலையும் நாம் நேர்மறையாக சந்திக்க முடியும். சில சமயம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், விமர்சனங்கள் வரும், யாராவது நம்மை குறை கூறலாம். அப்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அமைதியாக இருங்கள். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய சக்தி. ஒரு ஜென் கதை இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பூதத்தை பிடித்தான். அந்த பூதம் சொன்னது, எனக்கு எப்போதும் வேலை கொடு, வேலை இல்லை என்றால் உன்னை நான் விழுங்கி விடுவேன். அவன் தொடர்ந்து வேலை கொடுத்தான். ஒரு நாள் வேலை இல்லை. அவன் ஒரு அறிவாளியை சந்தித்தான். அவர் சொன்னார், ஒரு ஏணியை வைத்து அந்த பூதத்திடம் சொல்லு, மேலே ஏறு, கீழே இறங்கு. அந்த பூதம் அதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. அந்த பூதம் யார் தெரியுமா? நம்முடைய மனம்தான் அது. அதனால்தான் நாம் மனதை சரியாக பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு பயிற்சி, தியானம், அமைதி, இவையெல்லாம் நம்மை நிம்மதியாக்கும். நாம் அமைதியாக இருந்தால் நம்மை சுற்றிய உலகம் அமைதியாகும். நண்பர் அமைதி, உலக அமைதியாக மாறும். ஒரு மன்னன் ஒரு போட்டி அறிவித்தான். அமைதி என்ற தலைப்பில் ஒரு ஓவியம் வரைய வேண்டும் என்றார். பலர் அழகான காட்சிகளை வரைந்தனர். ஆனால் வெற்றி பெற்ற ஒரு ஓவியம் வேறுபட்டது. ஒரு பெரிய மலை, கடுமையான மழை, பெரிய சத்தம். ஆனால் அந்த மலைக்குள் ஒரு பெரிய பறவை அமைதியாக அமர்ந்திருந்தது. அதுதான் உண்மையான அமைதி. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அமைதி அல்ல. பிரச்சனைகளின் நடுவிலும் அமைதியாக இருப்பதே உண்மையான சாந்தி. அன்புடையர்களே, அமைதி என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ஞானம். நாம் எல்லோரும் அமைதியாக இருந்தால் இந்த உலகமும் அமைதியாகும். ஆகவே இன்று முதல் நாம் அனைவரும் ஒரு முடிவெடுக்கலாம். முதலில் நம் மனதில் அமைதி, பிறகு நம் நாட்டில் அமைதி, பிறகுதான் இந்த உலகத்தில் அமைதி. பூமியில் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். நன்றி. யார் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வில் ஃபாலோ இட். கோமதி மேம். கோமதி மேம். எஸ் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நற்புலரிய அன்பு உறவு, குடும்ப உறவுகளுக்கு எனது மென்மையும் பெண்மையும் கலந்த காலை வணக்கம். நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டு, The hand that rules the world, golden words by வில்லியம் ரோஸ் வேலி அப்படிங்கிறவர். அந்த பெண்ணுடைய கைக்கு வந்து அவ்வளோ வலிமை உண்டு, கைக்கு மட்டும் இல்லை மனதுக்கும் வலிமை உண்டுங்கிறத மிஸ்ஸஸ் சுஜாதா வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஹேட்ஸ் ஆஃப் சுஜாதா. அதாவது அவங்க எடுத்துக்கிட்டது வந்து சாந்தி ஈக்குவல் டு அமைதி, தே ஆர் ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. உண்மையில இது புரியாம தான் நம்ம எதையோ நோக்கி ஓடி, படிப்பை நோக்கி ஓடுறோம், பணத்தை நோக்கி ஓடுறோம், புகழை நோக்கி ஓடுறோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது கடைசியா நமக்கு ஒரு எம்டினஸ், ஒரு விரக்தி ஏன் வருதுன்னா அந்த சாந்தியின்மை, அமைதியின்மை தான் வருது இல்லைங்களா? அதை வந்து தெளிவாக அவங்க வந்து ரொம்ப விளக்கி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இன் அண்ட் அவுட் பியூட்டி லேடி அப்படிங்கிறதுனால மனசை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. சைக்காலஜி கிளாஸ் ஒன்று, ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் எல்லாம் எனக்கு இருக்குது, கொஞ்சம் அமைதி இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எப்படி ஒரு டாக்டர் நமக்கு எவ்வளோ கன்சல்டேஷன் ஐடியாஸ் கொடுப்பாங்களோ அந்த எல்லா ஐடியாஸையும் அவங்க நாட் ஓன்லி சைக்காலஜி, யோகா மூலமும் கொடுத்துட்டாங்க அவங்க. இதுதான் வந்து ஐயா கூட சொல்லுவாங்க, புற மனிதரால் புற சூழ்நிலையால் நம்ம பாதிக்கப்படாமல் அமைதியாக சந்தோஷமாக இருந்தால் அவன்தான் யோகி. காவி கட்டினவங்கெல்லாம் சன்னியாசி இல்லைன்னு மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. அந்த கருத்தை வந்து அவங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சினிமா பாடல் கூட பார்த்தீங்கன்னா,
எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ, உனக்கே நீ கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மதன் கார்கி எழுதியிருப்பாரு. உனக்கே நீ கால் பண்ணிக்கோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கும்போது மனசாட்சியோட நீ பேசு. அதுதான் நாங்க எங்க வாழ்க வளமுடன்ல மௌனம்ங்கிற ஒண்ணு போடுவாங்க. ஒரு நாள் முழுக்க கூட மௌனமா இருக்க மாதிரி. நம்ம மனசோட பேச பேச தான் நமக்கு இறைவன் தெரிவான் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ரொம்ப அழகா சுஜாதா வந்து ரொம்பவே நல்லாவே சொல்லிட்டாங்க. 2 கதைகளும் ரொம்ப அற்புதமான கதைகளா அந்த காலத்துலலாம் எம்ஐ பீரியட்ன்னு இருந்தது. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அந்த பீரியடு அட்டெண்ட் பண்ண ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்ல கதைகள். இது மூலம் இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ சௌகரியங்கள் இருந்தா கூட, மனம் அமைதியா இருந்தா மட்டும் தான் நம்மளோட சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் லைஃப்லங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு. நீங்க எல்லாமே கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த பாட்டுடைய வார்த்தைகள் ரொம்ப வார்த்தை ஜாலமா இருக்கும். அமைதி இல்லாதென் மனமே, என் மனமே, அனுதின மாயா ஜாலத்தை போலே, மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதி இல்லாதென் மனமே. அதுல பாத்தீங்கன்னா மனதே பிரேமை மந்திரத்தாலேன்னு போட்டிருக்கோம். அந்த வார்த்தை வந்து ரொம்ப எஃபெக்டிவ் வேர்ட்ஸ். அந்த காலத்துல கண்டசாலா சார் பாடினது அது ரொம்ப அடிக்கடி அது வந்து போற பாட்டு. அதே மாதிரி அமைதியான நதியினிலே ஓடம் கண்ணதாசனோட பாட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியான நதியில போற ஓடம் மாதிரி நம்ம போயிட்டு இருக்கணும்னு இந்த கருத்து எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா எல்லார் மனசுலயும் இன்னைய காலகட்டம் அந்த போர் பத்தி சொன்னாங்க. நானுமே ஒரு 15 டேஸ் ரொம்ப எமோஷ்னலி அஃபெக்டட் அப்படியே ரொம்ப டல் ஆயிட்டேன். பட் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் போது இந்த வார்த்தைகள் தான் தனி மனிதன் அமைதி தான் உலக அமைதி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா சொன்ன சுஜாதாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சுஜாதா. உங்களுடைய எப்போதுமே உங்களோட செஷன் வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டாக்டரோட ஒரு யோகா கருத்து மாதிரி இருக்கும். இன்னைக்கும் அதே மாதிரி ரொம்ப ராக் த ஸ்டேஜ். வாழ்க வளமுடன் சுஜாதா. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி மேம். அறிவியல் சொல்லுது பெண்களுடைய மனம்தான் ரொம்ப ஆண்களோட மனத்தை விட உறுதியானது. ஆனா உலகம் வந்து ஆண்கள் தான் வந்து உறுதியானவர்கள் அப்படின்னு நம்புது. ஸோ அறிவியலோட இது அதை தான் பிரதிபலிக்கிற மாதிரி மேடத்தோட ஃபீட்பேக் இருந்தது. மிக சிறப்பு. அடுத்ததா வீரா சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை தரலாம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். சகோதரி கோமதி அவர்கள் என்றும் அன்றாடம் ஒரு பாடலை பாடுவாங்க. அது மாதிரியே இப்போ பாடியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு பாடுறதுக்கு பதிலாக அமைதியான நதியினிலே ஓடத்தை பாடிடலாம் நம்ம அப்படிங்கிறது. அடுத்தது சகோதரியர் இன்னைய பொலிவாளர் அவங்க சுஜாதா சூதானம்னு சொல்லுவாங்க. சூவை கொஞ்சம் இழுத்தனா சூதானமா அதுனா ரொம்ப எச்சரிக்கையா பல விதத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு கதை சொன்னாங்கல்ல, 2 கதை சொன்னதுல கதையில பூதத்தை ஏணியே வச்சு அதை ஏற வச்சு ஏறி இறங்குனா அதை வந்து எந்த வேலையும் கொடுத்த மாதிரி ஆயிடும்னு. இதுலயே இன்னொரு வெர்ஷன் 2 சொல்லுவாங்க. என்னன்னா, நாய் வாழை நிமித்துன்னு அந்த பூதத்துக்கிட்ட கடல் நீரை குடிச்சிட்டு வானோன்னு குடிச்சிட்டு வந்துடும். எல்லாம் கடல் நீரை அப்படியே கடல் வற்றி போயிடும். உடனே பயந்துக்கிட்டு அடுத்ததா என்ன பண்றதுன்னு நாய் வாழை நிமித்தி வா அப்படின்னு போறப்ப இந்த பூதத்தால முடியாது. நிமித்தி பார்க்கும். மேலே தூக்கி வச்சா கீழே வந்துடும், மேலே தூக்கி வச்சா கீழே வந்துடும். இதுக்கு என்ன தத்துவத்தை சொல்லுவாங்கன்னா, சிலர் பழக்க வழக்கம் ஒன்றி இருக்கும், அதை மாற்ற முடியாது. அந்த நாய்கிட்ட 2 நாய்கிட்ட கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்க. இப்படி இது இருக்கு. ஒரு நாய் சொல்லுது, என் பழக்கம் நான் அப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு நாய் சொல்லுது. இன்னொரு நாய் சொல்லுதுன்னு வச்சுங்க, நான் மேலே என் வாழை நீட்டி வச்சிருந்தேன்னா யாராவது இடிச்சுக்குவாங்க, சின்ன பிள்ளைங்க யாராவது இது பண்ணுவாங்க. அதனால நான் அமைதியா என்னுடைய உடம்பு ஒட்டியே நான் வாழை வச்சிருக்கேன். நிகழ்ச்சி ஒண்ணுதானாலும் காரணங்கள் வேறுபடுறப்ப வந்துடும்னு. அடுத்த ஒரு கதை சொன்னாங்க, அந்த அமைதிக்காக வரைகிறது. அதுல எல்லாரும் வரைஞ்சுக்கிட்டோம். தி பெஸ்ட்னு ஒருத்தரை தேர்வு செய்யணும். அதுக்கு அவர் வந்து கடைசியில தி பெஸ்ட்னு தேர்வு செஞ்சாரு இல்லையா? அப்ப நம்ம ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு தி பெஸ்ட்னு பண்றதுக்கு பதிலாக அதே அரசர் இப்படி எடுத்திருக்காருன்னு வச்சுங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். பலரும் சொல்லி இருக்கதும் நல்லா இருக்குது. இப்ப நீங்க சொன்னதும் அருமையா, நான் கூட நீங்க தப்பா போட்டுட்டு வரைஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்ப ரொம்ப மல்டிபிள் ஆயிடும். இப்படி நம்ம எல்லா கதைகள்லையும் நம்ம உள்ற பூந்தோம்னா
நம்மளும் தெளிவு பெற முடியும். நல்ல ஒரு பொலிவினை தந்திருக்கின்ற சகோதரி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி வீரா சார். தேங்க்யூ சார். அடுத்ததா முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். சுஜாதா மேம் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். சாந்தி நிலவ வேண்டுங்கிற இதுல நிதானத்தை இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி அமைதி எப்படி நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்மளோட டெய்லி டாஸ்க்கை நம்ம பண்ணாலே நமக்கு மனசுல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா நம்ம அதை சரியா பண்ணாட்டாதான் ஒரு மனது குழப்பத்தோட ஒரு அமைதியற்ற நிலையில இருக்கும். அது எப்படி நம்ம யோகா பண்றோமோ அந்த மாதிரி ஒண்ணும் காலையில எழுந்த உடனே நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஒரு டாஸ்க் அந்த இதை நம்ம பொறுமையா கரெக்டா பண்ணினோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி எனக்கு இந்த நாள் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாமே நல்லா நடக்கணும், அப்படி மட்டும் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்காம எது வந்தாலும் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எனக்கு தைரியத்தை மனசுல ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட வேண்டிக்கணும். அதுக்கு மத்தவங்களை பற்றி குறை கூறக்கூடாது. ரொம்ப எதுலையுமே ஒரு ஓவரா பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அப்புறமா சேஞ்சஸ் என்ன வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலையில நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் பி காம். நம்மளை யாராவது ட்ரிகர் பண்ணாங்கன்னா அப்ப நம்ம அமைதியா இருக்கணும். நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா அப்பவும் அமைதியா இருக்கணும். நம்மளை யாராவது இக்னோர் பண்ணாங்கன்னா அப்பவும் அமைதியா இருக்கணும். அப்புறம் நமக்கு சக்சஸ் வரும்போதெல்லாம் அப்போ நம்ம அமைதியா இருக்கணும். தலைகணம் வந்துடக்கூடாது. தனி மனித அமைதிதான் உலக அமைதி, மனம் அமைதியாக இருந்தால் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஒரு டேப்லெட் காலம் போட்டு நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணாலே நமக்கு சாந்தி கிடைக்கும். ஸோ தனி மனிதனுக்கு அமைதி கிடைச்சிச்சுன்னா உலகம் அமைதியா இருக்கும். நம்ம மனசு ஒரு பூதம் மாதிரி, அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிரீதிங்கை அப்சர்வ் பண்ற வேலையை அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அது அப்படிங்கிறது. அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமானது அப்ரிஷியேட் அதர்ஸ். எப்பவுமே நம்ம அடுத்தவர்களுடைய செயல்களை பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு நல்ல ரேப்போவை கிரியேட் பண்ணும். அது அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கும். இன்னொன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்லி மற்றவர்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஃபார் த எக்ஸலன்ட் செஷன். வெரி நைஸ் மேம். வண்டர்ஃபுல். தேங்க்யூ மேம். பை. தேங்க்யூ முத்துலட்சுமி மேம். பியூட்டிஃபுல் சம்மப். நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஒருத்தர் ஐ வாண்ட் டு பீஸ் அப்படின்னு கேட்கும்போது ரிமூவ் ஐ, ரிமைனிங் வாண்ட் டு பீஸ், ரிமூவ் வாண்ட், பீஸ் மட்டும் தான் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ சிறப்பான பின்னோட்டத்துக்கு நன்றி. அடுத்ததா தாமோதரன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். ஒரு பெரிய விரிவுரையாளர் நிகழ்த்தியதை சுருக்கமாக 2 நிமிடத்தில் நீங்கள் கூறியிருக்கின்றீர்களே, அதை கேட்டாலே நிம்மதி வந்துடும். அமைதி என்பது மனதிலிருந்து அந்த கோபத்தை நீக்கி தன்னிலை வருவது மிக மிக கடினம். ஆனால் இந்த யோகாவில் அமர்ந்துவிட்டால் கண்டிப்பாக மன அமைதி பெறும். சில நேரங்களில் நான் அதைத்தான் செய்வது, சில நேரங்களில் தியானம் செய்வது, இதையெல்லாம் செய்தாலே மன அமைதி என்னால் பெற முடிகின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சுஜாதா மேடம் மிக விரிவுரை அமைதிக்காக இவ்வளவு கதைகளையும் சொல்லி இவ்வளவு தெளிவாக நற்புலரிக்கு தந்த மேயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி தாமோதரன் சார். நன்றி மேடம். ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி. தேங்க்யூ அருணகிரி சார். ஒரு அருமையான சாந்தமாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணுன்ட்டு மிக அழகாக கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபீட்பேக்கில் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக நம்ம அமைதியாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை நிம்மதியாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. யார்கிட்டையுமே கிடையாது. ஒரு சில
ட்ரிகர் பண்ணுற சூழல்லாம் நம்ம அமைதியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடுது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. அதே மாதிரி ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயம், ஒரு மனம் வந்து ஒரு பூதத்தோட கம்பேர் பண்ணி சும்மா இருக்கும்போது நான் வேலை கொடுக்காத வரைக்கும் மேலே மேலே போயிட்டு ஏறி போயிட்டு கீழே வந்துட்டுன்ற மாதிரி நம்ம மூச்சை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரீயாக விடும்போது தான் வந்து நம்மளை சாப்பிட்றோம் அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பராக இருந்தது மேடம். நல்ல ஒரு செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்ததா சுனிதா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, சாந்தி நிலவ வேண்டும். இது எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் தேவையான ஒரு தகவல். ரொம்ப தகவல் சூப்பராக இருந்துச்சு. 2 கதை ரொம்ப அருமையான கதை. மனசை வந்து எப்பயுமே யோசிக்க விடாம அமைதியான நேரத்தில் நல்லா அமைதியாக சிந்திக்க விடு, அமைதியாக விடு அப்படின்னு சொன்னது. நான் சில சமயம் பண்ணுவோம், ரொம்ப மன அழுத்தமாக இல்லைன்னா ரொம்ப ஒர்க் லோட் நிறையா இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உக்காந்து அந்த மூச்சை மட்டும் கவனிப்பேன். அப்போ வந்து அந்த 10 மினிட்ஸ் கழிச்சா அது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால வந்து மனசை வந்து அமைதியாக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உலகத்தை உன்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீ அமைதியா இரு. நீ தனி மனித அமைதி, ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருந்தாலே உலகம் அமைதியாயிரும் அப்படின்னு சொன்ன கருத்து ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு உலக அமைதியை தான் நம்ம எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கோம். உலக அமைதி சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றத வேண்டுதலா வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் சார். நன்றி. நன்றி நன்றி சுனிதா மேம். தேங்க்யூ. தீதும் நன்றும் பிறத்தர வாரா. நம்மளுடைய சொந்த மனம் நமக்கு செய்யற தீங்கு மாதிரியோ அல்லது நல்லது மாதிரியோ வேற யாரும் செய்திட முடியாது. நன்றி சுனிதா மேம். அடுத்ததா டாக்டர் எம் மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வெங்கட்ராமன் சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் டு ஆல். நான் ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டை தேடிட்டு இருந்தேன், அதுங்காட்டி என் பேரை கூப்பிட்டீங்க. ஓகே சார். அவங்களுடைய ஃபேஸ்லேயே இன்னைக்கு அந்த அமைதி அப்படி தெரியுது. ஸோ அதை ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஐயா மாரி எனக்கு வரல திடீர்னு. எனிவே ஓகே, நான் இன்னொரு சுச்சுவேஷனில் பாடிடுறேன். தேங்க்யூ சார். மிஸ்ஸஸ் சுஜாதா மேடம் வந்து இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக அமைதி நிலவ வேண்டும் மேடம்லாம் சொன்னாங்க இல்லையா, அமைதி நிலவ வேண்டும் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ஐம் ஆல்வேஸ் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி வந்து ஒரு பிரச்சனைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டியாக கொண்டு போவீங்க. எதையுமே வந்து யாரையும் குறை கூறவே மாட்டீங்க. ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் அது என்ன, எனக்கு நான் நினைப்பேன், என்ன நடிக்கிறீங்களா, எப்படி இப்படி சொல்லி தரீங்க எனக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். அது உண்மை தான்ட்டு இருக்கு. நான் தான் வந்து அதை டவுட்டாகவே நினைக்கிறேன் என் மனசில். ஆனால் நீங்கள் அதுதான் எவ்வளோ பிரச்சனை மத்தியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன், ஐ கோ இன் ஹை அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமைதியாக ஃபஸ்ட்டு தன்னை உணர்றவன் தான் மனிதன் சொன்னாங்க இல்லையா, அந்த உணர்தலில் எவ்வளோ பலம் பலவீனம் அப்படிங்கிறத நீ மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே இன்னைக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டியை நோக்கி தான் போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்க அந்த பிரச்சனைய நீங்க எவ்வளவு ஈஸியா கடந்து வரீங்க, அது உங்களை எந்த அளவுக்கு மேல கொண்டு போகுது அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க உங்களை கரெக்டா உணர்ந்து போறீங்க. அந்த உணர்வினுடைய வடிவம் தான் ஒவ்வொரு செயலையும் நீங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷனை நோக்கி போகுது. பாசிட்டிவ் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க. ஸோ சச் ஏ கிரேட். நீங்கள் இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதெல்லாம் உங்களுடைய மேடமும் சார்ஸும் எல்லாருமே உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபீட்பேக் கொடுத்து உங்களை இன்னும் வேல்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பெரியவங்க, அவங்க நம்மளை தாண்டி அவங்க தான் நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. அவங்க உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. எனிவே எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் மேலும் 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 இன்னும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் பெரிய இடத்த அடைவேன், இவ்வளோ இது ஏன் பண்ணும் அப்படின்னு. எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், அதில் நோ டவுட் அட் ஆல் தட். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியான பர்சன் தான். என்ன பெரிய செல்வாக்கு நமக்கு தேவையில்லை, பாசிட்டிவிட்டியான மனசு இருந்தால்
அதை அமைதியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எங்களுடைய சரௌண்டிங்ஸில் நீங்கள். ஸோ நீங்கள் மேலே போவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை, நோ டவுட் அட் ஆல் தட். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் அதர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ உலகம் வந்து இருமை உலகம், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. எவ்ரிதிங் மைண்டு, சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக்கு. அடுத்து வெங்கட்ராமன் சார் உங்களுடைய பின்னெடுத்து தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக்கை எடுத்துக்கிட்டு போன விதம் சிறப்பு. அதுக்கு முன்னாடி அருணகிரி சாருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணுமா வேற என்ன சொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி சொல்லிட்டா நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை, அப்படி ஒன்று எடுத்துக்கிறது. ரெண்டாவது, நம்ம பேசுறதுக்கு பாயிண்ட்டை ஞாபகப்படுத்துறாரு பார், அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நான் முதல்ல எடுத்துக்கிட்டது இவரே பேசிடுறாரு, இத்தனை நேரம் பேச நேரத்தை 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டா நான் என்னத்த பேசுறது அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா பார்த்தப்பறம் இவர் நமக்கு டிப்ஸ் தான் கொடுக்குறாரு போல் இருக்கு. அதாவது நேரத்தை குறைச்சி பேசுங்க அப்படின்னு சொன்னது டிப்ஸுக்கு தாண்டி சில விஷயங்கள்லாம் குறைச்செல்லாம் பேச முடியாது. சில விஷயங்கள்லாம் எக்ஸலண்டா இருந்தா இந்த எக்ஸலண்ட்டுங்கிறத சொல்லித்தான். நானா சண்டே எப்பொழுதும் என்ன பண்ணுவேன்னா நீயா நானாவும் பார்ப்பேன். அதே மாதிரி ஜீ தமிழ்லயும் 12 to 1:30 நடக்கும். இந்த 2 இடத்துலயும் நடக்கிற நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டென்ஷன் ஆனா ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு வெளியில போகுமா, எந்திரிச்சு வண்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து மதுரை போயிருவேன், எங்க அம்மா இவரு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏதாவதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்றதுன்னு ஒரு சின்ன ரூல். அந்த பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை மேனேஜ் பண்றது, தன்னை புரிஞ்சுக்கிறது, அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வந்து காம்னஸ்ன்னு 2 பார்ட்டா பிரிச்சு காமிச்சாங்க. அது மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல வந்து முடிஞ்சதுன்னா அதை போய் பாருங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பீப்புள் எப்படி இருக்காங்க, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வயசான அப்புறம் நம்ம பேரம்பேத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே புரிஞ்சுக்கிட்டா இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி நேற்று கவுன்சிலிங் ஒரு மேடம் எடுத்துக்கிட்டாங்க. 1 hour எடுக்கும்போது அவங்களுக்கு இஷ்யூவே நான் கேட்க மாட்டேன். அடுத்தவங்க பிரச்சனையை கேட்டா நமக்கு பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டா அந்த மாதிரி சொல்யூஷனா ஃபுல்லா பட்டையை கிளப்புனீங்க மேடம். பிரமாதமான ப்ரோக்ராம். இந்த ஒரு இடத்துலையும் காலம் நேரம்னு 2 பார்ட். நம்ம நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு. சார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. பழைய பேப்பர்லாம் எடுத்து எது தேவையில்லைன்னு பிரிச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், முடியல. இப்ப பாயிண்டே எழுதலாம். சில விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை ஒரு நேரத்தையும் காலமா மாத்தி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு பூதம்லாம் தேவையில்லை, நம்மளே போதும். ஸோ லைக் தட் சில மனம்ங்கிற பூதம்ங்கிறத தாண்டி வி ஆர் டிபெண்டிங் ஆன் லாட் ஆஃப் பீப்புள். நம்ம அந்த டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் ஸோ அப்படிலாம் டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற ஏரியா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சிறப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த செலிப்ரேஷன் மோடுக்கு மாறணும். காத்தால 4:30 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் எல்லாம் முடிச்சப்பறம் டக்குன்னு ஒரு தாட்டு, என்னென்னலாம் பண்றோம், நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். டக்குன்னு என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த கோயில்லாம் போகணும் அப்படின்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்ற ஒரு தாட்டும் நம்மள வேகமா ஓட வச்சது. தெய்வமே ரொம்ப சந்தோஷம். வாழ்க பல்லாண்டு. இந்த நாலேஜ் ஃபோரம் எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்தி பலன் பெற்று பணம் பெற்று பலம் அடைகிறோம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். நன்றி சார். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து அதிகபட்சமா 20 minutes தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். டெட்டாக் ஜோஸ்டாக் எல்லாமே வந்து 20 minutesக்குள்ள தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து 30 minutesனால அதை ஒரு ரீகேப் பண்ணி மற்றவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி சார். இன்கால் மெசேஜ் போகிறோம். ரம்யா கமல்ராஜ் மேம், ஒண்டர்ஃபுல் செஷன் மேம், தேங்க்ஸ் எ லாட்டு, வாழ்க வளமுடன். நாகவல்லி மேம், குட் மார்னிங் டு ஆல், எக்ஸலன்ட் செஷன் மேம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம், அருமையான நிகழ்ச்சி. எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்போதும் மற்றவர்களின் நிலைப்பாட்டில் இருந்து அவர்களின் கண்களில் நின்று பார்ப்பது போல நினைத்து பார்த்தால் அருமை. நன்றி. மேஜர் நாராயணன் சார், மோஸ்ட் சூத்திங் செஷன். இன்கால் மெசேஜஸ் ஓவர். வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போறோம். சிவகணி மேம், எஸ். சிவகணி மேம், வணக்கம் மேம். சார் வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா மேம், இன்னைக்கு செஷன் வெரி எக்ஸலண்ட் அண்ட் மோட்டிவேஷனல். ஏன்னா எல்லாரும் எதை நோக்கி போயிட்டுருக்குறோமோ அதற்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. காலையிலேயே ஒரு அற்புதமான உரை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி மேம். சுஜாதா மேம், உங்களுடைய ஏற்புரையை தரலாம். இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த ஃபீட்பேக்ல வந்து நான் வந்து அப்படியே மயக்க நிலையில இருக்கேன்னு தான் சொல்லலாம். பட் அந்த நான் சொன்ன கருத்தை விட நீங்கெல்லாம் சொன்ன அந்த ஒரு ஷார்ட்லைஸ் பண்ணி அழகா ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு ஆளும் அந்த ஃபீட்பேக்லேயே நான் சொன்ன விதத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சரி, இதுலேருந்து நான் நிறைய நான் சொன்ன விஷயத்த கூட இந்த மாதிரிலாம் மாடுலேட் பண்ணி பேசலான்றத கூட இந்த தருணத்தில் நான் கற்றுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அருணகிரி சார் காலையிலே வந்துட்டு ரொம்ப அந்த தமிழ் வார்த்தைகள்ல வந்து ரொம்ப அழகா என்னை வந்து இன்ட்ரோ பண்ணது ரொம்ப எக்ஸலண்ட்டு. அதுக்காக ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு பயங்கர எஃபர்ட் எடுத்து இந்த நற்புலரி பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ அழகா செயல்பட்டுட்டு இருக்குன்னும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அண்டு எனக்கு சொன்ன ஃபீட்பேக் சொன்ன எல்லாருமே, கோமதி அம்மா தேங்க்யூ ஸோ மச், வீரராகவன் சார் தேங்க்யூ ஸோ மச், முத்துலட்சுமி அம்மா தேங்க்யூ ஸோ மச், தாமோதரன் சார், ரமேஷ் சார், சுனிதா மேம், மஞ்சுளா மேம், வெங்கட் சார், அண்ட் டெக்ஸ்ட் பண்ண ரம்யா மேம், அப்புறம் நாகவல்லி மேம், கண்ணன் சார், ஃபைனலி சிவகனி மேம். எல்லாருமே வந்துட்டு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. நான் பேசினதை விட நீங்க சொன்ன ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இந்த இந்த மந்த் ஃபுல்லுமே எனக்கு அது ஒரு எஃபெக்டிவா நெக்ஸ்ட் மந்த்துக்கு பேசுறதுக்கான ஒரு உந்துதலாகவும் இருக்கு. ரொம்ப அழகா எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசிட்டு இருக்கீங்க. என்னால தான் வந்து இது எஃபர்ட் எடுத்து உள்ள வர முடியல. ஸோ அதனால சிவகனி மேம் வந்து ரெக்கார்டிங் செஷன் அழகா கொடுத்துருவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இந்த ஃபீட்பேக்கே பேசிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த நற்புலருக்கு மை ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் குமரேசன் சார். நன்றி நன்றி மேம். சிறப்பான ஏற்புரை. ரொம்ப அருமையான இனிமையான இந்த நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்காகவும் நட்புலரி உறவுகளின் நன்மைக்காகவும் கூட்டுப்பிரத்தானோட நிறைவுக்கு வருது. காரணம், இந்த மிடில் ஈஸ்ட் 4 வந்து மிக மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி.
உங்கள் எங்கள் ஆத்மார்த்த நன்றி 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 நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி.